Hello everyone, welcome to my channel Bookaholic Tamil. இன்னைக்கு நம்ம எந்த புக் பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் பை ஜெஃப் கெல்லர். அகைன் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு புக் செல்ஃப் ஹெல்ப் புக். இந்த புக்கில் ஒரு ஆட்டிடியூட் நம்ம வாழ்க்கையே மாற்றுமா, எப்படி எல்லாத்தையும் ஒரு ஆட்டிடியூடாக மாற்ற முடியும் அப்படின்னு எடுத்து தான் அந்த புக்கை படித்தேன். பட் அதில் கொடுக்குற ஒவ்வொரு விஷயமும் அவ்வளோ அழகாக அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. புக்கோட ஃப்ரண்ட்லேயும் சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூட் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னு கொடுத்து தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் ஜெஃப் கெல்லர் சொன்ன யூ கண்ட்ரோல் யுவர் ஆட்டிடியூட் அதை வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஹாப்பி பர்சன் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா செர்டைன் செட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா, அவங்க ஹாப்பி பர்சன் கிடையாது. பட் செர்டைன் செட் ஆஃப் ஆட்டிடியூட் வச்சு ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா, அவங்க தான் ஹாப்பி பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சர்க்கம்ஸ்டன்சஸ் அப்படிங்கிறது சேஞ்சஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், பட் அந்த ஆட்டிடியூடுங்கிறது நமக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால அவங்க எப்போதுமே ஹாப்பியாக இருப்பாங்க. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு சின்ன பாசிட்டிவ் திங்கிங் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை தராது. எப்படி ஒரு குட்டி டயட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதை சீக்கிரமே நம்ம உடம்பை குறைச்சிரும் அப்படின்னு நம்ம கனவு காண்றோமோ அந்த மாதிரி தான் இதுவும் சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டியை நம்ம கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி ஈச் அண்ட் எவ்ரிடே நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். அதே சமயம் நம்ம பாசிட்டிவாக திங்க் பண்ணி ஓவர் நைட்டில் சக்ஸஸ் ஆகிட முடியுமானா அதுவும் கிடையாது. சக்ஸஸ் அப்படிங்கிறது எஃபோர்ட், கமிட்மெண்ட், பேஷன்ஸை ரிக்வயர் பண்ணுது. இதில் நம்ம லைஃப்பை பார்க்குறோம் இல்லையா, அந்த பார்க்குற பார்வைக்கும் நம்மளுக்கும் இடையில ஒரு விண்டோவை கொண்டு வராங்க. அந்த விண்டோ தான் ஆட்டிடியூட் அப்படிங்கிற ஒரு விண்டோ. ஸோ அதை நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ க்ளீனாக வச்சுக்கிறோமோ பாசிட்டிவ் தாட்ஸ் நமக்குள்ளே நம்ம லைஃப்பை ஃபுல்லாக ஷைன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிக்சர் யுவர் வே டு சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் கீழே ரீசெண்டாக ஒரு டெலிவிஷன் இன்டர்வியூவில் சிங்கர் செலின் டியான் அப்படிங்கிறவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அதில் அவங்கள்ட்ட ஒரு கொஷின் கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் கெரியரை ஸ்டார்ட் பண்ணுறப்போ நீங்கள் யோசித்து பார்த்துருக்கீங்களா, ஒரு நாள் நம்ம மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்டை செல் பண்ணுவோம், டூர் வாரம் வாரம் போய் லட்சக்கணக்கான மக்களுக்கு இடையில பாடுவோம் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த சிங்கர் சொல்கிறாங்க, இதில் எதுவுமே என்னை சர்ப்ரைஸ் பண்ணலையே, நான் இது எல்லாத்தையுமே நான் 5 வயசுலேருந்து பிக்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து நம்ம ட்ரீமை பிக்சர் பண்ணுறதும் ஒரு கைண்ட் ஆஃப் ரூட் டு சக்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கோட ஆத்தர் ஒரு லாயர். அவருக்கு என்ன ஆசை அப்படின்னா அவருக்கு தெரிஞ்ச விஷயங்களை யாரெல்லாம் அதால் பயனடை செய்வாங்களோ அவங்களுக்கெல்லாம் போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது அவரோட ஆசையாக இருக்குது. ஸோ ஒரு லோக்கல் நியூஸ் லெட்டரில் மக்களுக்காக யார் யாரெல்லாம் ட்ரைனிங் ஹியூமன் ரிசோர்ஸில் இன்வால்வ்டாக இருக்காங்களோ அவங்களுக்காக ஒரு ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மாதம் கழித்து அவங்களுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்டேருந்து அப்படின்னா ஸ்டூவர்ட் கேமன், ஒரு ஃப்ரீலான்ஸ் ரைட்டர்லேருந்து. அவர் கேட்குறது, இந்த மாதிரி நியூஸ் லெட்டர்லாம் எழுதுறதை பற்றி நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஆட்டிடியூட் இஸ் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு நியூஸ் லெட்டர் பப்ளிஷ் ஆகுது. எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஒரு கொஷின் கேட்குறாரு. அவர் எல்லாத்துக்கும் அவருக்கு தெரிஞ்சதை ஷேர் பண்ணும் அப்படின்னு கமிட்டடாக இருந்தார். ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருந்துச்சு, ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் ஸ்டூவர்ட் கேமன் ஒரு ஸ்டேஞ்சர்கிட்டேருந்து கால் வந்து அவரோட என்டையர் லைஃபே சேஞ்ச் ஆகிடுச்சு. இதைத்தான் ஆத்தர் ஜெஃப் கெல்லர் அப்படிங்கிறவங்க மேஜிக் ஆஃப் கமிட்மெண்ட் அப்படின்னு டோர்ஸ் வில் ஓப்பன் அப்படிங்கிற டாப்பிக்கு கீழே சொல்கிறாங்க. ஓகே, இட்ஸ் டைம் டு மேக் அ கமிட்மெண்ட். நம்ம எல்லாம் ஒரு கமிட்மெண்ட் எடுப்போம். இப்போது எனக்கு ஒரு கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் ரன்னிங் ரேஸில் ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்கணும். ஸோ என்னோட கோல் எப்படின்னா, நான் என்ன ஆனாலும் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மைண்ட் செட்டாக இருக்கணும். சஞ்சனா என் கூட காம்படிட்டராக இல்லைன்னா நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் எடுப்பேன் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் செட்டாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா டெரிஃபிக், ஃபென்டாஸ்டிக் அப்படின்னு சொன்னால் தான் அடுத்தவங்களுக்கு ஒரு என்தூசியாசம் தரும். ஓகே, நாட் பேட் அப்படி சொன்னீங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த என்தூசியாசம் இருந்தாலுமே போயிடும். ஒரு 15 இயர்ஸ் ஏகோ இந்த ஆத்தரும் அப்படி தான் இருந்தாங்க. ஓகே அப்படின்னு, ஏன்னா அவங்களோட கெரியர் ஓகேவாக இருந்துச்சு, அவங்களோட லைஃப் ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அவங்க ஓகே சொன்னாங்க. இப்போது அந்த ஆத்தரை போய் நீங்கள் கேட்டிங்கன்னா டெரிஃபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்களும் அந்த மாதிரி சொல்ல கற்றுக்கோங்க. நீங்கள் டெரிஃபிக்காக இல்லைன்னாலும் நீங்கள் டெரிஃபிக்னு சொல்ல கற்றுக்கோங்க. அப்போ தான் அதை கேட்குறவங்களும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புக்கில் ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி ஒரு அட்வர்சிட்டி, அதாவது ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் நம்மளை மாற்றும் அப்படிங்கிறது. அட்வர்சிட்டி நம்மளுக்கு ஒரு பெர்ஸ்பெக்டிவ் தரும். அதாவது ஒரு பெரிய கஷ்டம் நம்ம
ஒன்று ஃபேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற கஷ்டம்னா ஒரு பெருசாகவே தெரியாது. அது நம்மளுக்கு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக இருக்க கற்றுத்தருது. சாப்பாடு இல்லைன்னா தான் ஒரு சாப்பாட்டோட அருமை நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி அட்வர்சிட்டி என்னென்னலாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த புக்கில் நிறைய லெசன்ஸ் இருக்குது. ஹோப்ஃபுல்லி நீங்கள் இதை படித்து நிறைய லெசன்ஸ் கெயின் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த புக்குக்கு நான் கொடுக்குற ஸ்டார் எவ்வளோனா 5. தேங்க்யூ.